you have granted. Fine. Okay. Yes guys, so like நம்ம last classல நம்ம வந்துட்டு playbooksனா என்ன, playbooks எப்படி எழுதுறது, so Visual Studio Code அப்படின்ற ஒரு கோட் எடிட்டரோட ஹெல்ப்போட நம்ம எப்படி playbooks தான் எழுதலாம்னு சொல்லி நம்ம go through பண்ணி பார்த்தோம். கரெக்ட்டா? So there's 1 minute. The connection is sorted. Conductor yeah, fine. So Ansible நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல Visual Studio Code editor எப்படி யூஸ் பண்ணனும் and அதுல வந்துட்டு நம்ம ஒரு playbook எழுதி பார்த்தோம். அந்த playbookல பாத்தீங்கன்னா like we have done 3 tasks. So அந்த 3 டாஸ்க்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மாடியூல்ஸ் யூஸ் பண்ணோம். என்னென்ன மாடியூல் யூஸ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல m மாடியூல் யூஸ் பண்ணோம், சர்வீஸ் மாடியூல் யூஸ் பண்ணோம் and then copy மாடியூல். ஓகே. and apart from that நம்ம நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பார்த்தோம், அது லூப் கான்செப்ட். சோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்த வரைக்கும் நீங்க பிராக்டீஸ் பண்ண டைம் கிடைச்சதா? கிடைச்சது ப்ரோ. அந்த பிளே புக் நம்ம எழுததான் வருமானத்துல ப்ரோ. இப்போ இந்த லைன் நம்ம கரெக்டா நீங்க சொல்றீங்களா ப்ரோ? இந்த பிளாக் அது மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் சைல்டிஷா சொன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. புரியல. அது மட்டும் கொஞ்சம் சைல்டிஷா நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நீங்க இன்டர்மீடியேட்டா சொல்றதுனால லைக் ஒரு லேமேனுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி புரியும். அப்படி சொன்னா எனக்குன்னு இல்ல, கொஞ்சம் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்மீடியேட்ல சொல்ற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப பேஸ்ல இருந்து கொஞ்சம் சொன்னா ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி. சரி ஓகே, நான் சொல்றேன். ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரி ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் ஆன்சிபிளோட இது மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே. வந்துட்டு from the beginning நம்ம பண்றோம் இல்லையா, இதுவும் நான் கான்ஃபிக் ஃபைல மட்டும் நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஐபி எடுக்குறீங்க ப்ரோ, பிரைவேட் பரவாயில்லையா? ஆக்சுவலி பரவாயில்ல இல்ல, ஏன்னா நான் பப்ளிக் எடுத்தா இந்த ஒரு கிளாஸ் கரெக்டா இருக்கும், திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் வந்துட்டு ஓபன் பண்ணி மாத்துற மாதிரி இருக்கும். ஆமா. இன்னைக்கு ஆன்சிபிள் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து வேற ஒரு மெஷின்ல எடுத்தான், ஸோ அதனால நான் கீ மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு அந்த கீயை நான் திரும்ப S3 ல போட்டு கொண்டு வந்திருக்கோம், பட் ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு டு தட். ஸோ புதுசாவே கிரியேட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல ப்ரோ, அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி. ஹாய், பேசணுமா? பார்த்துக்கோங்களா உங்க கேட்கல. ஓமா கதை சாப்பிட்டு போறாங்களோ பார்க்கலாமே. இதுல நிறைய சேஃப்டி ஃபைல் வருது இல்லைங்க, எதை நம்ம எடுக்கணும் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? லைக் நான் இதுல எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கறேன்னா, என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல லைக் நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்லி என்னோட கலர்ஸ், பாராமீட்டர்ஸ் இது எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ அப்போ என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைலோட சைஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 500 லைன்ஸ் வரும். ஸோ ஜென்ரலா பை டிஃபால்ட்டா நீங்க பிப் இல்லாம நீங்க வேற வழியா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 லைன்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு கால்குலேஷன் தான். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வெறும் பேசிக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். So which has only basic or 7 lines. So like I have ignored this. So இப்போ இதோட particular configuration எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. So இங்க லிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா so எக்ஸாக்ட்டா இப்போ நம்ம காப்பி பண்ணோம், அதுதான் நமக்கு திரும்ப வரும். 490 lines close to. புரியுது இல்லையா? So general configuration file வந்து இந்த இத்தனை லைன்ஸ் வரும், 500 lines வரும். So like if you are working as pip நீங்க ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணலாம். சரி, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஹோஸ்ட் கீ செக்கிங் மட்டும் நான் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன், அதாவது லைக் ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன்.
ப்ரோ அதே மாதிரி இன்னொரு டவுட் ப்ரோ. இப்போ இவ்வளோ பெரிய ஃபைல்ல அதுல இப்போ நம்ம நார்மலா வந்து ஏதாச்சும் டெஸ்க்டாப்லயோ ஏதாவது எக்ஸல்லயோ கண்ட்ரோல் F கொடுத்துட்டு நம்ம அந்த வேர்டை வந்து டைப் பண்ணா கிடைக்கும்ல ப்ரோ. அந்த மாதிரி இதுல நம்ம பண்ண முடியுமா? ஏன்னா இவ்வளவு இருக்கு இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணி பண்றதுக்கு. லினக்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ண முடியாது ப்ரோ. லினக்ஸ்ல நீங்க வந்து சர்ச் கமாண்ட்லாம் யூஸ் பண்ணலாம். கிரிப் பண்ணி பார்க்கலாம். லைக் நீங்க சிம்பிளா கிரிப் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே. கிரிப்ன்ற கமாண்ட்லாம் யூஸ் பண்ணலாம். பட் லைக் நீங்க உங்க விண்டோஸ்ல பண்ற மாதிரி பண்ண முடியாது. பட் லைக் ஏதாவது பர்టిక్యులர் வேர்டை தேடணும், நீங்க கிரிப் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். கட் ஷார்ட் பண்ணலாம். ஓகே சரி. சோ இப்போ என்னோட பேசிக்கா நம்ம எழுதுற ஒரு கமாண்ட்ஸ் மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. சின்ஸ் லைக் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் இல்லையா? Are you sure want to நம்ம ஹோஸ்ட் கீ கீ செக்கிங் கொடுக்கல. my bad. நம்ம ஹோஸ்ட் கீ செக்கிங் நம்ம வந்துட்டு ஃபால்ஸ் தான பண்ணிருக்கோம். ஆமா ப்ரோ. ப்ரோ அங்க செக்கிங் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு ப்ரோ. அதுதான் நானே சொல்ல வந்தேன். அதுதான். எஸ். அதனால ரிஃப்ளெக்ட் ஆகல. சோ தெரியுதா இப்போ அந்த ஹோஸ்ட் கீ செக்கிங் இல்லனா உங்ககிட்ட வந்து ஒரு டைம் பெர்மிஷன் கேட்கும். Do you want to do this அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சோ நான் கீயா செக் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட்ஸ் வை லைக் நான் என்ன பண்றேன், ஹோஸ்ட் கீ செக்கிங்க ஃபால்ஸ் பண்ணேன். சரிங்க. சோ லைக் நம்ம கான்செப்ட்க்கு வரோம். நம்ம ப்ளே புக்ல நம்ம இறங்கி பார்ப்போம். ஓகே. சோ லைக் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ப்ளே புக் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ளே புக் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்காக ஒரு ப்ளே புக்கை பார்ப்போம். ஓகே. சோ லைக் இங்க நிறைய பேர் ஜென்கின்ஸ் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். சோ நிறைய பேருக்கு ஜென்கின்ஸ்னா என்னன்னு தெரியாது. சோ லைக் நான் இப்போ ஜென்கின்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறது கிடையாது. ஜென்கின்ஸ்ன்றது ஒரு டூல். அந்த டூலை நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்க போறேன். ஏன்னா நம்ம ஜென்கின்ஸ்ன்ற ஒரு டூலை மொத்தம் 4 நாள் படிக்க போறோம். க்ளோஸ் டு 5 to 6 hours நம்ம படிக்க போறோம். சோ அதனால அந்த டூலை பத்தி நம்ம படிக்காம ஜஸ்ட் அந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அந்த டூலோட பேசிக் ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஜென்கின்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் a build tool. பில்ட் டூல் நான் என்ன மீன் பண்றேன்னா, இப்போ டெவலப்பர் எனக்கு ஜாவா ஃபைல்ல கோட் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் ஜாரா மாத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் பில்ட் டூல். சோ இந்த டூல்ல நான் வந்துட்டு வேற சில அதர் டூலும் யூஸ் பண்ணலாம். ஐ கேன் யூஸ் கிட், ஐ கேன் யூஸ் ஆன்சிபிள், டாக்கர், குபர்னெட்டிஸ், சோனார்கியூப், மேவன், n number of tools ஜென்கின்ஸ் கூட ஐ கேன் இன்டகிரேட். ஓகே. சரி. அதனால இத வந்துட்டு இன்டகிரேஷன் டூல் கூட சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்போ இந்த ஜென்கின்ஸ் டூல் இட் இஸ் written in Java language. So the tool Java language தான் எழுதிருக்காங்க. So Jenkins வந்துட்டு ஒரு ஓபன் சோர்ஸ் டூல். அண்ட் இது வந்துட்டு உங்களோட ஒரு வெப் சர்வலெட் கண்டெய்னர். அதாவது நீங்க இத பிரவுசர்ல ஒரு பர்టిక్యులர் போர்ட் நம்பர்ல ஆக்சஸ் பண்ண போற ஒரு டூல். சோ இப்போ ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் 8080. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ நான் ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் வந்துட்டு ஜாவாவை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்து நான் ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணணும்னா ஜென்கின்ஸோட பைனரி ஃபைல்ஸை நான் டவுன்லோட் பண்ணணும். சோ லைக் ஐ நீட் டு இந்த ஜென்கின்ஸ் பைனரி டவுன்லோட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும், ஜென்கின்ஸோட கீ வேணும். சரியா? சோ ஒரு ஜென்கின்ஸை எப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணாலுமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஜாவாவை டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்க பைனரிஸை டவுன்லோட் பண்ணணும், கீ டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்க வழக்கம் போல உங்களோட இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் இல்லாட்டி apt இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் மாதிரி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். சோ இப்போ இந்த ஒரு ஸ்டெப்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட பிளே புக்கா நான் எழுத போறேன். சோ இந்த ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் லைக் நீங்க ஜென்கின்ஸ் பார்த்தவங்க மாஸ்டர் கான்ஃபிகரேஷன் பார்த்திருப்பீங்க. சோ அவங்களுக்கு வந்து எல்லா மெஷின்லயுமே நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணிருப்போம். ஏன்னா அது வந்து ஒரு பர்టిక్యులர் ப்ரீரிக்வெஸ்டா வந்திருக்கு. கரெக்டா? சோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பிளே புக்கா எழுதிக்கலாம். ஓகே. சரி. இப்போ நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு பிளே புக் எழுதுறேன். அந்த பிளே புக்ல லைக் நான் இந்த எல்லா கார்டும் போட்டு ஆட் பண்ண போறேன். ஃபைன். இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுக்கு எனக்கு பைனரி வேணும். சோ கீ வேணும். இந்த கீஸ் எல்லாம் நான் எங்க இருந்து எடுத்துப்பேன், இந்த கீஸ்க்கு தேவையான டவுன்லோடபிள் லிங்க்ஸ் எல்லாம் எனக்கு எங்க இருந்து எடுத்துப்பேன்னு கேட்டீங்கன்னா, ஜென்கின்ஸோட அபிஷியல் சைட்டுக்கு போய் அங்க இருந்து நம்ம எப்படி வந்துட்டு இன்ஸ்டால் பண்றது தேடி பார்த்தா எனக்கு அந்த லிங்க்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். சோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க OS வந்துட்டு லினக்ஸ் பேஸ்ட் OS. அண்ட் நீங்க அமேசான் லினக்ஸ்னு ஒரு AMI சூஸ் பண்றீங்கல்ல,
அது உபுண்டுவா, ஃபெடோராவா இல்ல சென்டோஸா, ரெட் ஹாட்டா தெரியுமா? நீங்க ஒரு EC2 கிரியேட் பண்ணும்போது அமேசான் லினக்ஸ் கிரியேட் பண்றீங்க கரெக்டா? ஆமா ப்ரோ. அதோட அது என்ன ஃபிளேவர்? உபுண்டு. உபுண்டு. ஃபெடோரா ப்ரோ. உபுண்டுன்னு தனியாவே இருக்குமே ப்ரோ. அது ரெட் ஹாட். சரியா? சோ அமேசான் லினக்ஸ் வந்து ரெட் ஹாட் ஃபிளேவர்ல இருக்கு. ரெட் ஹாட் RHCL 8. ஓகே. சரி. சோ இப்போ இங்கே உங்களுக்கு அந்த லாங் டேர்ம் சப்போர்ட். இப்போ லைக் நம்ம யூஸ் பண்றது வந்து அமேசான் லினக்ஸ். அதனால நான் என்ன பண்றேன்னா என்னோட ரெட் ஹாட்டுக்கு தேவையான லிங்க்ஸ்க்கு இங்க வந்துட்டேன். சரியா? சோ லைக் இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஹாட்டுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? M யூஸ் பண்றோம். அமேசான் லினக்ஸ்ல M யூஸ் பண்றோமா, APT யூஸ் பண்றோமா? சோ இட் இஸ் an ரெட் ஹாட் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? RHCL னுவாங்க. ரைட். சோ இப்போ நான் ஜென்கின்ஸோட பைனரி ஃபைலை டவுன்லோட் பண்ணனும்னு சொன்னலையா? அந்த பைனரி ஃபைலை இந்த லிங்க் இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். https package.jenkins.io/redhatstable. ஜென்கின்ஸ்க்கு ஒரு கீ வேணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த கீயை நான் இந்த லிங்க் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? சோ இப்போ இந்த ரெண்டு லிங்க்ஸ் வச்சு தான் நான் வந்துட்டு ஜென்கின்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கான ஒரு பிளே புக்கை நான் கிரியேட் பண்ண போறேன். சரியா? சோ இப்போ நான் வந்து ஒரு பிளே புக் கிரியேட் பண்ண போறேன். அந்த பிளே புக்கை எந்த மாதிரி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நான் ஜென்கின்ஸ் பிளே புக்கு நான் கிரியேட் பண்ண போறேன். சோ அதுக்கு நான் என்னென்ன ரெஃபர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மேலோட்டமா புரியுதா? இன்டெப்தா புரியுதான்னு கேட்கல, மேலோட்டமா உங்களுக்கு ஓகே லைக் நம்ம இப்போ இதான் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? அதான் ப்ரோ, பிளே புக்ல வந்து ஜென்கின்ஸ்க்காக எழுத போறீங்க பிளே புக்ல, அதானே? ஆமா ஆமா. ஓகே. சரி. இப்போ what I will do here is I'll open my playbook. சரி. இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன் எல்லாருக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். யாராவது புரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். புரியுதா? புரியுது. host remote user became a task. சோ கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி பிளே புக் எழுத சொல்லுவாங்க. பிளே புக் எழுத சொல்லும்போது ஹோஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஹோஸ்ட்ன்றது ஒண்ணும் கிடையாது, உங்களோட டார்கெட்டட் மெஷின். ரிமோட் யூசர்ன்றது என்னன்னா உங்களோட டிஃபால்ட் யூசர் யாரு. பிகேம்னா நீங்க ரூட் யூசரா இந்த பிளே புக்கை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறீங்க. இப்போ நீங்க பண்ண போறது எல்லாமே டாஸ்க்ஸ். அதனால டாஸ்க்கு கீழே நீங்க எழுத போறீங்க. இப்போ கோகுல் எங்கிட்ட கேட்டாருன்னா நீங்க பிளே புக் யாமல்னு சொல்றீங்க, எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க முடியல, அந்த ஸ்பேசிங் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த ஸ்பேசிங் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது ஹெட்டர். சோ ஹெட்டர் எல்லாமே ஒரே லைன்ல இருக்கணும், ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். ஓகே, இதுவுமே வந்து ஒரு ஹெட்டர் தான். டாஸ்க்குமே வந்து ஒரு ஹெட்டர் தான். இந்த டாஸ்க்ன்றது ஒரு பேராகிராஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே இருக்கிறது எல்லா மாடியூல்ஸுமே உங்களோட சப் பேராகிராஃப். ஸோ லைக் நீங்க வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அடிக்கிறீங்க. வேர்ட் டாக்குமெண்ட் அடிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு பேராகிராஃபா லெஃப்ட் கார்னர்ல அடிப்பீங்க. அது கீழே இருக்கிற வேர்டை நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு டேப் கொடுத்து அடிப்பீங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த சப் பேராகிராஃப்லாம் பாருங்க, ஒரே லைன்ல இருக்கா? இங்க இருந்து நேம் ஸ்டார்ட் ஆகுது, அதே லைன்ல தான் உங்களுக்கு இந்த நேம் ஸ்டார்ட் ஆகுது, அதே லைன்ல தான் இங்க நேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு பேராகிராஃப்க்கும் இன்னொரு பேராகிராஃப்க்கும் கீழே உங்களுக்கு 1 ஸ்பேஸ் கேப் இருக்கு. அப்போ ஒரு இதுக்கும் உங்களுக்கு 2 ஸ்பேஸ் கேப்பிங் இருக்கும். சரியா? சோ இதுதான் நம்ம 2 ஸ்பேஸ் கேப் சொல்லுவோம். சோ இங்க 2 ஸ்பேஸ் பார் எனக்கு இங்க இருக்கு, தெரியுதா? சோ இந்த சப் பேராகிராஃப்க்கு எனக்கு 2 ஸ்பேஸ் கேப் இருக்கு. சோ இப்போ இதுக்குள்ள நான் வந்து இன்னொன்னு எழுதுனா 1 ஸ்பேஸ். சோ இந்த மாதிரி ஸ்பேஸை நான் வந்து கணக்கு எடுத்துப்பேன். சோ இது வந்துட்டு உங்களோட பேராகிராஃப் மாதிரி. இது வந்து ஒரு தனி பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் உள்ள உங்களுக்கு இத்தனை சப் பேராகிராஃப் இருக்கு. கோகுல் இப்போ உங்களால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? புரியுது ப்ரோ. ஃபைன். எஸ் ப்ரோ. சரி. சோ நம்ம பிளே புக் வருவோம். இங்க நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்துட்டு ஜென்கின்ஸோட பைனரியை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜென்கின்ஸோட கீயை டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்துட்டு ஜென்கின்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஜென்கின்ஸ் டிஃபைன் பண்ண விஷயம். சரியா? அப்போ இதுக்கு ஏத்த மாதிரி இதுக்கு உகந்ததா என்கிட்ட ஏதாவது ஆன்சிபிள்ல மாடியூல்ஸ் இருக்கான்னு நான் தேடி பார்க்கிறேன். சோ இதுக்கு உகந்ததா என்கிட்ட எம் ரெபாசிட்டரின்னு ஒரு மாடியூல் இருக்கு. அதை நான் எப்படி எம் ரெபாசிட்டரி இதுக்கு வந்து சூட்டபிள் அப்படின்னு நான் பண்ணேன்னா, சோ பேசிக்கா நான் ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும்னா நான் வந்து எம் மாடியூல் கிட்ட போய் நிற்பேன். எம் இன்ஸ்டால் தான் கேட்பேன். சோ நான் வந்து எம் தேடுறேன்.
ஸோ எம் தேடும் போது என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு எம்னு ஒன்று இருக்கு, இன்னொன்னு எம் ரெபாசிட்டரி ஒன்று இருக்கு. ஸோ எம் என்ன பண்ணுது, ஆல்ரெடி அவன் கிட்ட இருக்கிற பேக்கேஜஸ் எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குது. ஆனா என்னோட சினாரியோ, என்னோட ஜென்கின்ஸோட சினாரியோ என்னன்னா, அவன் கொடுத்திருக்கிற லிங்கை டவுன்லோட் பண்ணி நான் என்னோட எம் ரெபாசிட்டரிக்குள்ள போட்டு அது வழியா நான் வந்து என்னோட ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அவன் கொடுத்திருக்கிறத நீங்க என்ன பண்ணணும், எம்முக்குள்ள போடணும். அதுக்கப்புறமா எம் வழியா நீங்க ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ இந்த ஒரு மாடல் எனக்கு சூட்டபிளா இருக்கா? டிஸ்கிரிப்ஷன் படிங்க. ஆட் ஆர் ரிமூவ் எம் ரெபாசிட்டரிஸ். இப்போ நான் இதுல எது ஆட் பண்ண போறேன்னா, என்னோட ஜென்கின்ஸ்க்கான இந்த பைனரி ஃபைலையும் இந்த கீயும் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ அதனாலதான் நான் என்ன பண்றேன், இந்த எம் ரெபாசிட்டரி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மாடியூலை சூஸ் பண்றேன். ஸோ இந்த மாடியூலை சூஸ் பண்றேன். இங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ல எனக்கு எது சூட்டபிளா இருக்குன்னு பாக்குறேன். இங்க எனக்கு சூட்டபிளா இருக்குது பாத்தீங்கன்னா, இந்த மாடியூல் எனக்கு சூட்டபிளா இருக்கும். இந்த மாடியூல் எனக்கு சூட்டபிளா இருக்கும். ஆனா இதுல எனக்கு கீ ஒன்னு நம்ம யூஸ் பண்றோம். நம்ம இங்க என்ன பண்றோம், கீ ஒன்னு யூஸ் பண்றோம். அப்போ எனக்கு ஜிபிஜி கீன்னு ஒரு கீவேர்டும் இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு, லைக் ஐ ஹாவ் ஸ்டார்டட் ரைட்டிங் மை ஃபர்ஸ்ட் மாடியூல். ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல் பாருங்க, எம் ரெபாசிட்டரி என்கிட்ட ஒரு மாடியூல். அதுல இருக்கிற இந்த 3 கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பேஸ் யூஆர்எல் நான் இங்க என்ன கொடுத்துருக்கிறேன், என்னோட பைனரியை டவுன்லோட் பண்றதுக்கான யூஆர்எல். அப்போ இந்த யூஆர்எல் நான் எங்க இருந்து எடுத்துக்கிட்டேன்னா, என்னோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கிட்டேன். யூ கேன் see this here. package.jenkins.io that's table. சரியா? அப்போ இந்த ஜேபிஜி கீ நான் எதுக்கு கொடுக்குறேன், ஏன்னா ஆல்ரெடி ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு கீ வேணும். அப்போ நான் இது எப்படி இந்த ஒரு எம் ரெபாசிட்டரிக்குள்ள ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் தேடும் போது எனக்கு ஆல்ரெடி எனக்கு இந்த கீன்ற ஒரு கான்செப்ட் எனக்கு இங்க அவன் கொடுத்துருக்கான். இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, ஜேபிஜின்னு ஒரு கீ இருக்கு, ஜேபிஜி சிஏன்னு ஒரு கீ இருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்துல நான் எது சூஸ் பண்ணணும், எனக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன். சோ இதுல சிஏன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சிஏ அப்படின்ற ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதோட எக்ஸ்டென்ஷன் தெரியுமா? No, sir. Just 1 minute. சரி, சின்றது சர்டிபிகேட் அத்தாரிட்டி. இப்போ நீங்க வந்துட்டு இந்த சைட்டை யூஸ் பண்றீங்க. இந்த சைட் வந்து செக்யூர்ட் சைட், கரெக்டா? இந்த சைட்டை நீங்க எப்படி செக்யூர் சைட் சொல்றீங்க? ஏன்னா இந்த சைட்டை வந்துட்டு ஒருத்தன் டெஸ்ட் பண்ணி இதுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்கான். ஸோ இங்க இந்த சைட்டை இந்த சர்டிபிகேட் கொடுத்தது கிளவுட் ஃபிளேர்ன்ற ஒரு கம்பெனி. அப்போ இந்த சைட் வந்துட்டு செக்யூரா இருக்குன்னு. இப்போ நீங்க உங்களோட ஆன்சிபிள் சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சைட்டுக்கு ஒருத்தர் என்ன பண்ணிருப்பான், செக்யூரிட்டி கொடுத்துருப்பான். ஸோ அது யாரு கொடுத்துருப்பான்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஆன்சிபிள் கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு சிஏ இருக்கு. அவனே என்ன பண்ணிருப்பான், சர்டிஃபை பண்ணிருப்பான். ஸோ என்னோட இந்த சைட்டு இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க இங்க ஜென்கின்ஸ்க்கு ஒரு கீ யூஸ் பண்றீங்க. அந்த ஜென்கின்ஸ்க்கு யூஸ் பண்ற கீ யாராவது சைன் பண்ண கீயா? யாருமே சும்மாலாம் சைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்ம படிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற கீக்கு வந்துட்டு யாருமே சைனிங் அத்தாரிட்டி கிடையாது. அப்போனா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் ஜிபிஜி கீ. புரியுதா? ஏன்னா இப்போ நான் இந்த யூஆர்எல் இருந்து நான் டவுன்லோட் பண்ண வச்சுக்கோங்க, இந்த கீ உங்களுக்கும் டவுன்லோட் ஆகும். இந்த கீயை நீங்களும் இம்போர்ட் பண்ணி நீங்களும் ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் ஜென்கின்ஸை யூஸ் பண்ணலாம். தேர் இஸ் நோ செக்யூரிட்டி இன்வால்வ்டு. ஸோ அதனாலதான் நான் ஜிபிஜி கீயை நான் யூஸ் பண்றேன். புரியுதா? சரி, இப்போ லைக் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் மாடியூலை பில்ட் பண்ணிட்டேன். இந்த பர்டிகுலர் மாடியூல்ல நான் 2 விஷயம் பண்ணியிருக்கேன். ஒன்னு என்னோட ஜென்கின்ஸோட பைனரி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், இன்னொன்னு என்னோட ஜென்கின்ஸோட கீயை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் நான் என்னோட ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணல. ஏன்னா இது வந்துட்டு ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ரிக்வெஸ்ட். புரியுதா? ஃபைன். இப்போ நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் மாடியூலுக்கு வரேன். நெக்ஸ்ட் மாடியூல் நான் யூஸ் பண்ற மாடியூல் எம் மாடியூல், YUM எல்லோட அப்டேட் மேனேஜர். இப்போ நான் உங்ககிட்ட ஜென்கின்ஸ் வந்து ஜாவால எழுதிருக்காங்கன்னா, அப்போ ஜாவாவை நம்ம கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், லூப் கான்செப்டை கொண்டு வரேன். ஸோ ஜாவாவையும் ஜென்கின்ஸும் 2 பேக்கேஜை நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்றதுக்கு லூப் கான்செப்ட் கொண்டு வரேன்.
ஸோ லைக் நான் எம் மாடியூல் யூஸ் பண்ணி இங்க ஐட்டம்னு பாஸ் பண்றேன். இந்த ஐட்டம்குள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன போகும்னா ஜாவா போகும், ப்ரெசென்ட் இருக்கு, அப்போ ஜாவா இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் ஜென்கின்ஸ் போகும், ஜென்கின்ஸ் ப்ரெசென்ட் இருக்கு, ஜென்கின் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ இந்த செகண்ட் மாடியூல் எனக்கு என்ன ஆகும்னா ஜாவா இன்ஸ்டால் ஆகும், ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஃபைனலி அந்த ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக சர்வீஸ் மாடியூல் யூஸ் பண்றேன். புரியுதா? சரி, இந்த ஒரு பர்டிகுலர் பிளே புக் எல்லாருக்கும் புரியுதாங்க? புரியுது ப்ரோ. சரி, யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. கீழே அந்த எம்மோ நேமோ வரைக்கும் பண்ணா வராது, அதுக்கு முன்னாடி அந்த பைனரியும் கீயும் பண்ணாதான் இது டவுன்லோட் ஆகும். ஆமாங்க. 2 ஸ்பேஸ் இல்லாம லூப்ல இருந்து ஜாவாவும் ஜென்கின்ஸும் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கே, பரவாயில்லைங்களா? ஜாவாக்கும் ஜென்கின்ஸ்க்கும் இது வந்து லூப் கீழே வந்துடும். இது வந்து எம் மாதிரி வந்து ஒரு சப் டாஸ்க், ஸோ அதனால லூப் கீழே வந்துடும். ஓகே. சரி, இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா? சரி, குட். ஸோ என்ன பண்றேன், Ansible -playbook -i play.txt என்னோட YAML ஃபைல் நேம். சரி, ஹோஸ்ட் நேம் மேட்ச் ஆகல. ஏன் ஹோஸ்ட் நேம் மேட்ச் ஆகல? ஏன்னா நான் இங்க குரூப்பிங்ல எழுதியிருக்கேன் டிபின்னு. பட் இப்போ நம்ம டிபின்னு ஒரு குரூப்பை நம்ம இங்க கிரியேட்டே பண்ணலாம், எம்டியா இருக்கு. திஸ் இஸ் த ரீசன். புரியுதா? புரியுது ப்ரோ. இப்போ நம்ம இங்க குரூப்பிங் கிரியேட் பண்ணாம நம்ம அங்க ஆளுன்னு போட்டா வந்துரும். எல்லா மெஷின்லயும் ஓகே. அப்படி இல்லைன்னா இங்க குரூப்பிங் பண்ணிட்டு நான் இப்போ ஏன் இங்க பர்டிகுலரா நான் குரூப் எழுதிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஜாவா இன்ஸ்டால் ஆகி ஜென்கின் இன்ஸ்டால் ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் தட் டைம். ஸோ அதனால ஒரே ஒரு மிஷினை மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறம் அந்த பிளே புக்ல வந்து எம்என் மட்டும் தான் அந்த மாடியூல் யூஸ் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டால்னு எதுவுமே எழுதல. அதுவே ஆமா, இல்ல கீழே அந்த ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கு அந்த ஒரு பிளாக் இருக்குல்ல, இங்க எம் மட்டும் தான். சோ அது எப்படி புரிஞ்சுக்கும் இந்த ஜாவா இன்ஸ்டால் பண்ணனும், ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணனும்னு அதுக்கு எப்படி தெரியுமா? ஸ்டேட் கொடுத்திருக்கோமே, பிரசன்ட். புரியல. அங்க ஐட்டம் இருக்கு, அது ஸ்டேட் கொடுத்திருக்கோம். பிரசன்ட்னா இன்ஸ்டால் பண்ணது. இன்ஸ்டால் அப்படி நான் சொன்னாரு, தெரியல எனக்கு. ஆமா, பிரசன்ட்னா இன்ஸ்டால். ஓகே. 3 இருக்கு, பிரசன்ட், லேட்டஸ்ட், ஆப்சன்ட். பிரசன்ட்னா இன்ஸ்டால், லேட்டஸ்ட்னா அப்டேட், ஆப்சன்ட்னா டெலீட். ஓகே. சரி, ஓகே, ரைட். ஸோ லைக் they gave the answer itself. ஃபைன். ஸோ நான் இன்னொரு சொல்றேன். இப்போ நம்ம இங்க எம்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றோம் திவ்யா. ஸோ லைக் இங்க வந்து நம்மகிட்ட ஆன்சிபிள் லூப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லூப் கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி எழுதலாம். இந்த ஒரு பிளே புக்கை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எழுதலாம். நான் இந்த இடத்துல ஜாவா போடலாம் அண்ட் என்னோட ஜென்கின்ஸ் போடலாம். சரியா? ஸோ இதெல்லாம் மறந்துடுங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட இப்படி நீங்க எழுதலாம். பட் இங்க இது பார்க்க நல்லா இருக்கா? ஸோ லைக் இது வந்துட்டு பார்க்க நல்லா இட் இஸ். இதே மாதிரி நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சிருந்தீங்கன்னா உங்க பிளே புக்கோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அண்ட் இது வந்துட்டு படிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும், மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். அண்ட் இது ரன் ஆகும்போது மெமரி யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கும். ஸோ இதை கட் ஷார்ட் பண்ணலாம். இங்க வந்து ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் கொண்டு வரலாமான்னு யோசிச்சீங்கன்னா ஆன்சிபிள் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அந்த ஆப்ஷன் தான் நம்ம லூப்னு சொல்றோம். ஸோ லூப்ன்றது என்னன்னா உங்களோட ஃபார் லூப் கான்செப்ட், ஐட்ரேஷன் கான்செப்ட். ஸோ இந்த லூப்புக்கு கீழே எத்தனை பேக்கேஜ் இருக்கோ அத்தனை பேக்கேஜ் வந்து இந்த ஐட்டம்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் இந்த ஜாவா பேக்கேஜ் என்ன ஆகும்னா இந்த ஐட்டம்குள்ள வரும். ஐட்டம்குள்ள வந்து இந்த ஸ்டேட்டை பார்க்கும். இப்போ ஸ்டேட் எனக்கு 3 ஸ்டேட் இருக்கு, ப்ரெசென்ட், ஆப்சென்ட், லேட்டஸ்ட். ஸோ ப்ரெசென்ட்ன்றது இன்ஸ்டால் பண்றதை டினோட் பண்ணும், ஆப்சென்ட்ன்றது டெலிட் பண்றதை டினோட் பண்ணும், லேட்டஸ்ட் அப்படின்றது அப்டேட் பண்றதுக்கு டினோட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லூப்ல இருக்கிற ஜாவா உங்களோட ஐட்டம்குள்ள போகும்.
ப்ரெசென்ட்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ என்னோட ஜாவா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தப்புல எனக்கு என்னோட ஜென்கின்ஸ் இந்த ஐட்டம்குள்ள வரும். ஸோ என்னோட ஸ்டேட் ப்ரெசென்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஜாவா இன்ஸ்டால் ஆகும், அதுக்கப்புறமா எனக்கு ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகும். இதுவே நீங்க ஜென்கின்ஸும் ஜாவாவும் மாத்தி கொடுத்தா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் சம் எரர். ஏன்னா ஜென்கின்ஸ் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாவா ஃபர்ஸ்ட் வேணும். அதனால நான் ஜாவா மேல போட்டு ஜென்கின்ஸை போட்டிருக்கேன். திவ்யா, ஆர் யூ கிளியர் நவ்? புரியுது. நான் ஸ்டேட் வந்து பிரசன்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் வேற எதுக்கும். இருக்கான்னு பாருன்ற மாதிரி ஏதோ நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. குட், தேங்க்ஸ். ஆல் குட், ஃபைன். இப்போ நம்மளோட பிளே புக் ரன் ஆகி முடிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, என்னோட ஆன்சிபிள் ஐடம் போட்டன் சொல்லியிருக்காங்க. ஆன்சிபிள்ன்றது ஐடம் போட்டன் லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது சொன்னா சொல்லியிருக்கீங்க ப்ரோ. சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த 3 மிஷின்ல எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ரெபாசிட்டரி என்னோட மிஷின்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதாவது இந்த என்னோட பர்டிகுலர் மிஷின்ல என்னோட ஜென்கின்ஸோட பைனரி ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு. அது கூட சேர்ந்து என்னோட ஜென்கின்ஸோட கீயும் இந்த மிஷின்ல ஆட் ஆயிருக்கு. செகண்ட் டாஸ்க் எனக்கு என்ன இருக்குன்னா, நம்ம ஃபார் லூப்ல போட்டோம் இல்லையா? ஃபார் லூப் எனக்கு இங்க என்ன இருக்கு பாருங்க திவ்யா. ஃபர்ஸ்ட் எனக்கு ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்தது எனக்கு ஜென்கின் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண சர்வீஸ் மாடல் கால் ஆயிருக்கு. இங்க என்னோட சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் வித் த போர்ட் நம்பர்ல நீங்க போயிட்டு ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களோட ஜென்கின்ஸ். சரிங்களா? So let me grab the public IP address, and the default port number of Jenkins is 80 and 80. So Jenkins oda default home page unlock பண்ற page எனக்கு visible ஆயிருக்கு. இங்க இருந்து like we can get started with Jenkins. புரியுதா? So how we are executing, how we are downloading Jenkins, how we are pushing the configuration of Jenkins from master to slave. Yes bro. சரி, யாருக்காவது டவுட் இருக்கா? Is all good? Yes. இப்போ நான் வந்துட்டு ஒரு 3 கான்செப்ட் மட்டும் பேச போறேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள் கான்செப்ட். வேரியபிள் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிளே புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளே புக் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு. சரியா? என்னோட பிளே புக்ல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த பிளே புக்கை ரன் பண்றேன். ஸோ நாளைக்கு அதாவது ஒரு பாஸ்வேர்டு 30 days எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 30 days கழிச்சு நான் என்ன பண்ணுவேன், அந்த பிளே புக்கை திரும்ப ஓபன் பண்ணி அங்க இருக்க பாஸ்வேர்டை மாற்றுவேன். அப்போ லைக் அடிக்கடி என்னோட பிளே புக்கை ஓபன் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அப்போ ஒரு பிளே புக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ், சேஞ்ச் ஆகக்கூடிய ஃபிகர்ஸ் எதையுமே நீங்க உங்க பிளே புக்ல எழுதக்கூடாது. எந்த ஒரு வேல்யூஸுமே அந்த மாதிரி எழுதக்கூடாது. இட் இஸ் நாட் ஒன்லி வித் ஆன்சிபிள். உங்களோட C++, ஜாவா, பைத்தான், ஷெல், உங்களோட கிளவுட் ஃபார்மேஷன், உங்களோட டெராஃபார்ம் எல்லாத்துலயுமே இந்த ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர் எனக்கு இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்றுனா சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தா அதை நான் தனியா ஒரு ஃபைல எழுதுவேன். அந்த ஃபைலை நான் என்ன சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டி ஃபைல்னு சொல்லுவோம். இஃப் சம்மன் இஸ் ஃப்ரம் டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு நல்லா ஃபெமிலியரா இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கும், ஞாபகம் இருக்கா? இஸ் தேர் எனிஒன்? சரி, ரைட். சோ அத நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணனும், எல்லா வேரியபிள் வேல்யூஸ்லயுமே நம்ம வந்து வச்சிருப்போம். சோ இப்போ லைக் நான் சம்திங் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேரியபிள் ஃபைலை மட்டும் ஓபன் பண்ணி போய் மாத்திடுவோம். சிம்பிளா சொல்ல போறேன்னு வெச்சுக்கோங்களேன். நான் வந்து வெப்சைட்டுக்கு நான் வந்துட்டு வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சோ லைக் இப்போ வெப்சைட்டோட லோகோலாம் இருக்கு. ஓகே, சோ லைக் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் சம்திங் வரும். ஹோம் பேஜ் டாக்ஸ்லாம் வருதுன்னு வெச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இங்க டாக்ஸ்லாம் வரும் இல்லையா? buy discounted products in multiple of 3 and get 33% off. Final price will be இந்த மாதிரியான ஒரு டாக் இருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு வேற எங்க டாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா?
சரி, இங்க இருக்கு பாருங்க. இந்த ஜாயின் அவர் நியூஸ் லெட்டர் இப்படிலாம் இருக்கு இல்லையா? இந்த ஒரு பர்ட்டிகுலர் திங்ஸ் எல்லாமே இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இது வந்து வேற மாதிரி மாறலாம். இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, இதுக்குன்னு தனியா வந்துட்டு இந்த ஹோம் பேஜுக்குன்னு ப்ராப்பர்ட்டி ஃபைல் ஒன்று வச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல இதுக்கு வந்து ஒரு கீ வச்சிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கீ வச்சிருப்போம்னா, இப்போ இங்க இருக்கு இந்த ஒரு வேலை வச்சிருப்போம். காப்பி ரைட்னு வந்து ஒரு கீ வச்சிருப்போம். அதோட வேல்யூ வந்துட்டு காப்பி ரைட் அட் 2020 ட்ரெண்ட் லிமிடெட் வச்சிருப்போம். இப்போ இன்னைக்கு 2023 மாறிடுச்சு. இப்போ நான் இந்த பர்ட்டிகுலர் பேஜோட கோடுக்குள்ள போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணாம நான் டைரக்டா அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல் சேஞ்ச் பண்ணிடுவேன். சாரி. யா. சோ இந்த மாதிரியான சேஞ்ச் ஆகிற வேல்யூ தான் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல போட்டு வச்சிருக்கோம். ஏன் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாளைக்கு இந்த ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த பர்ட்டிகுலர் ஜாவா ஃபைல ஓபன் பண்ணணும். நான் ஜாவா ஃபைல ஓபன் பண்ணி இது நான் எங்க கால் பண்ணிருக்கேனோ அங்க போயிட்டு அந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும், ஆப்வியஸ்லி நான் டிப்ளாய்மென்ட் பண்ணணும். நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், டெஸ்டிங் பண்ணணும். டெஸ்டிங் பண்ணா டிப்ளாய் பண்ணணும். டிப்ளாய் எங்க பண்ணணும், டெவ்ல பண்ணணும், டெஸ்டிங்ல பண்ணணும், யூனிட்ல பண்ணணும், ப்ரீ ப்ராட்ல பண்ணணும், ப்ராட்ல பண்ணணும், டிஆர்ல பண்ணணும். இவ்வளோ வேலை எதுவும் பண்ணாம என்னோட ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல பண்ணேன்னா சிம்பிளா முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ வேரியபிள்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இட் இஸ் நாட் ஒன்லி டு Ansible, இட் இஸ் வைட்லி யூஸ்ட் எனிவேர். சரியா? அப்போ இந்த Ansibleல வேரியபிள் கான்செப்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஸோ நீங்க வந்து ஒரு 10 to 12 வேஸ்ல யூ கேன் பாஸ் அ வேரியபிள். ஒரு வேரியபிள ஒரு வேல்யூவை நீங்க 10ல இருந்து 12 விதமா நீங்க வந்து பாஸ் பண்ணலாம். அப்போ நம்ம இப்போ ஒரு பிளே புக்கை பார்க்க போறோம். அதுல வந்து நம்ம பிளாக்ல வந்துட்டு ஒரு வேரியபிள பாஸ் பண்ண போறோம். ஓகே, சோ நான் இப்போ பாஸ் பண்ண வேரியபிள் வந்து வேர்ஸ்ன்னு நான் பாஸ் பண்ண போறேன். அந்த டேக் நேம் வேர்ஸ். சோ வேர்ஸ் எதை நோட் பண்ணுனா, இந்த வேர்ஸ்க்கு கீழ இருக்கிறது எல்லாமே வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு வேரியபிள். அதுக்கப்புறமா வந்துட்டு நேம். நேம் நான் வந்து வேற ஏதோ கொடுக்குறேன்னு வெச்சுக்கோங்களேன். சோ இது வந்து ஒரு வேரியபிள். சோ இப்போ இந்த கீக்கு இது வேல்யூ இந்த மாதிரி எடுத்துக்கோ. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு வேரியபிள் பேசுறேன். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாடியூல் பத்தி பேச போறேன். அந்த மாடியூல் பேர் வந்து லைன் இன் ஃபைல் மாடியூல். இந்த லைன் இன் ஃபைல் மாடியூல் என்ன பண்ணுனா, இப்போ கோகுல் என்கிட்ட வந்து கேட்டாரு, லினக்ஸ்ல நீங்க வந்துட்டு சிம்பிளா போய் சர்ச் பண்ண முடியாதான்னு கேட்டீங்க. கோகுல் தானே கேட்டது? ஆமா ப்ரோ, நான் தான். ஆமா, நீங்க தானே கேட்டீங்க. சோ இப்போ Ansible பிளே புக்ல அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ லைன் இன் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, மாடியூல் இருக்கு. இந்த லைன் இன் ஃபைல் என்ன பண்ணுனா, it will search for a word in the file and you can replace. ஒரு வேர்டை சர்ச் பண்ணி you can go and replace. Find and replace நீங்க விண்டோஸ்ல பண்றீங்க, அந்த மாதிரி Ansibleல லைன் இன் ஃபைல் மாடியூல் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரியா? புரியுதா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன் டெப்தா நான் உங்களுக்கு பிளே புக்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹேண்டில்ஸ்னு என்கிட்ட ஒன்று இருக்கு. சோ இப்போ நான் சொன்ன மூணுமே உங்களோட இன்டர்வியூ கொஸ்டின். சரியா? இது பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளே புக்கை எழுத போறோம். சோ இந்த கான்செப்டை நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக I'm just taking this. ஹேண்டில்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு பிளே புக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நம்ம ஜென்கின் இன்ஸ்டால் பண்றது ஒரு பிளே புக் எழுதணும். கரெக்டா? நீங்க நான் டாஸ்க்னு ஒரு விஷயம் போட்டேன். இப்போ இந்த டாஸ்க் என்கிட்ட எத்தனை டாஸ்க் இருக்கு? 1 2 3 டாஸ்க் இருக்கு. இந்த டாஸ்க் வந்துட்டு யாருக்கிட்டயாவது பர்மிஷன் கேட்டுச்சா? நான் அது ரன் பண்ண போறேன்னு, லைக் நான் ரன் பண்றேன், எனக்கு அப்ரூவல் கொடுங்க, இல்ல எனக்கு வந்துட்டு ட்ரிகர் பண்ணுங்க, இல்ல நோட்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 டாஸ்க் நம்மகிட்ட ஏதாவது கேட்டுச்சா? நம்மளோட இன்புட்காக வெயிட் பண்ணுச்சா? வெயிட் பண்ணல. ஆனா ஹேண்டில்ஸ் என்ன பண்ணுனா, இப்போ நான் ஹேண்டில்ஸ் நீங்க ஒரு பிளாக் போட்டுறோம். இந்த டாஸ்க் கீழே நான் என்ன பண்ணா, ஹேண்டில்ஸ்னு ஒரு பிளாக் எழுதும். இப்போ ஹேண்டில்ஸ் கீழே நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்டில்ஸ்னு போடுறேன். இப்போ ஹேண்டில்ஸ் கீழே நான் என்ன பண்றேன்னா ஒரு 3 டாஸ்க் திரும்ப எழுதுறேன். இப்போ இந்த ஹேண்டில்ஸ்க்கு கீழே இருக்கிற இது இருக்கு இல்லையா, சும்மா காட்டி அது கால் ஆகாது. ஜஸ்ட் லைக் தட் இது வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆகாது. இந்த ஹேண்டில்ஸ் பேராகிராஃப்க்கு கீழே இருக்கிற இந்த 2 சப் பேராகிராஃப் ஜஸ்ட் லைக் தட் காலே ஆகாது. அப்போ இது கால் ஆகணும் அப்படின்னா
நீங்க யாராவது இந்த ஹேண்ட்லெஸ் நோட்டிஃபை பண்ணணும். யாராவது நோட்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ அந்த நோட்டிஃபை அப்படின்ற ஆப்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஹேண்ட்லெஸ் எப்போ அதிகமா யார் யூஸ் பண்ணுவாங்க, எந்த பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, டு ஸ்டார்ட், ஸ்டாப், ரீஸ்டார்ட் இந்த மாதிரியான ஒரு சினாரியோ. இப்போ நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அப்போ அந்த ஃபைலை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நீங்க போயிட்டு ஒரு வாட்டியும் போயிட்டு நீங்க மேனுவலா உங்க ஸ்லேவ் மிஷின்ல போயிட்டு ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த பிளே புக்லயே எப்படி அந்த ஆட்டோமேஷனை கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா யூசிங் ஹேண்டலர்ஸ் நீங்க பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம 3 விஷயம் பேசியிருக்கோம். ஒன்னு வேரியபிள், ஒன்னு லைன் இன் ஃபைல், ஒன்னு ஹேண்டலர்ஸ். ஸோ இது பேசிக்கா லேமேன் டேர்ம்ல உங்களுக்கு புரியுதா? இஃப் எஸ் ப்ளீஸ். புரியுது. ஹேண்ட்லெஸ் வந்து எந்த சினரியோல யூஸ் பண்ணுவோம்னு சொன்னீங்க? ஸ்டார்ட், ஸ்டாப் இது சொல்றேன். 1 மினிட். இப்போ நான் ஜென்கின்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிளே புக்ல நான் பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்றேன். ஆனா அந்த சேஞ்ச் வந்து எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இப்போ நான் அதை எப்படி ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்? என்னோட ஸ்லேவ் மிஷினுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அந்த ப்ராசஸ் நான் கில் பண்ணாதான் ஸ்டாப் ஆகும். கரெக்டா? ஜென்கின்ஸை கில் பண்ணாதான் அந்த ஸ்டாப். ஸோ இப்போ அங்கேயே நான் ஒரு ஆட்டோமேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தேடும் போது எனக்கு இந்த ஹேண்ட்லெஸ் மாட்டுது. ஸோ நான் மேனுவலா போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கு பதிலா நான் பிளே புக் எழுதும் போதே நோட்டிஃபைன்னு ஒரு கீவேர்டை சொருவி அது மூலமா இந்த ஹேண்ட்லெஸ்ஸை ட்ரிகர் பண்றேன். ஓகே, சரி. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பிளே புக் காட்டுறேன். அந்த பிளே புக் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஜென்கின்ஸோட போர்ட் டிஃபால்ட்டா 8080ல ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை நான் 8080ல இல்லாம 9090ல மாத்த போறேன். ரன் டைம்ல நான் வந்து ஒரு வேரியபிள பாஸ் பண்ண போறேன். சரி. சோ இப்போ நான் இங்க டிஃபைன் பண்ணிருக்க வேரியபிள் என்னோட பிளாக்ல டிஃபைன் பண்ணிருக்கேன். அதாவது இட் இஸ் காமன் டு என்னோட பிளே புக். இந்த வேரியபிள எந்த மாடியூல்ல வேணாலும், எம் மாடியூல்ல இருந்து கால் பண்ணலாம், எம் ரெபாசிட்டரியில கால் பண்ணலாம், லைன் இன் ஃபைல் யார் வேணாலும் கால் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மாடியூல்ல. சோ நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் a block variable. ஓகே, சோ இந்த பிளாக் வேரியபிள் கீழ நான் வந்துட்டு போர்ட்ஸ்னு ஒரு கீ வச்சிருக்கேன். அந்த போர்ட்டோட வேல்யூ 9080 வச்சிருக்கேன். சரியா? சோ இந்த வேரியபிள் கீழ நான் வந்துட்டு ஒரு கீ ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். ஃபைன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட ஜென்கின்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு பிளே புக் பார்த்தோம் இல்லையா, எம் ரெபாசிட்டரி எம். சோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். சரியா? இங்க நான் என்ன பண்றேன்னா லைன் இன் ஃபைல் ஒரு மாடியூல் இருக்கு, அந்த மாடியூலை யூஸ் பண்றேன். லைன் இன் ஃபைல் எதுக்கு சொன்னா ஒரு பர்டிகுலர் கீவேர்டை சர்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்றதுக்காக. இந்த லைன் இன் ஃபைலோட சின்டாக்ஸை நான் போயிட்டு கிராப் பண்றேன். என்ன ப்ரோ இப்பவே தூக்கமா? ஆபீஸ்ல நிறைய வேலையோ? ஆயிட்டீங்க. சரி. சோ இப்போ லைன் ஃபைலோட சின்டாக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். சோ இந்த சின்டாக்ஸ் என்ன சொல்லுது? எந்த இடத்துல நீ சேஞ்ச் பண்ண நீ தேடுற ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குது. அதான் பாத். சோ இந்த பாத்ல நான் என்ன கொடுக்கறேன்னா என்னோட ஃபைல் எங்க இருக்குன்னு டிஃபைன் பண்றேன். சோ etc sysconfig jenkins இந்த பாத்தை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்களா. என்னோட ஸ்லேவ் மெஷின்ல அந்த etc sysconfig நான் ஓபன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிப்போம். cd etc sysconfig இங்க எனக்கு ஜென்கின்ஸ் ஒரு ஃபைல். சோ இதுதான் அந்த ஜென்கின்ஸோட இம்பார்ட்டன்டான கான்ஃபிகரேஷன் ஃபைல். சோ இந்த இடத்துல தான் அந்த போர்ட் நம்பர்லாம் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க உங்களுக்கு தெரியுதா? இங்க தெரியுதா? ஜென்கின்ஸோட போர்ட் 8080ன்னு இங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணா எனக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும். இங்க சேஞ்ச் பண்ணா நம்ம பிளே புக்ல சேஞ்ச் பண்ணா என்னோட ஸ்லேவ் மிஷின் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல சேஞ்ச் ஆகும்.
அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா என்னோட இந்த பர்டிகுலர் ஃபைல் எங்க இருக்குன்னு டிஃபைன் பண்றேன். etc sysconfig jenkins குள்ள டிஃபைன் பண்றேன். நெக்ஸ்ட் ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்பிரஷன், இதோட ஃபுல் ஃபார்ம் ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்பிரஷன், அதாவது பேட்டர்ன். எந்த வேர்டை நீங்க தேடுறீங்க? இப்போ நான் தேடுற வேர்டு இது ஜென்கின்ஸ் போர்ட். சோ அந்த வேர்டை நான் உள்ள போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதை நான் என்னவா மாத்த போறேன்? சோ இந்த ஜென்கின்ஸ் போர்ட் ஈக்குவல் டு நான் இங்க டைரக்டா வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிருக்கேன்னா பிளாக் வழியா கொடுத்துருக்கேன். தெரியுதா? சோ போர்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த போர்ட்ஸை நான் எங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன்? மேல இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். சோ ஆகும் சொல்றேன். சோ இப்போ நான் வந்துட்டு இங்க போர்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன் வேல்யூ கொடுக்காம. அப்போ இந்த போர்ட்ஸ் எதை போய் ரெஃபர் பண்ணா மேல வந்து ரெஃபர் பண்ணும். அப்போ போர்ட்ஸ்ன்ற ஒரு கீக்கு என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இந்த 98ன்ற வேல்யூ உங்களோட ஸ்லேவ் மெஷின்ல சேஞ்ச் ஆகும். புரியுதா? சோ இப்போ லைன் இன் ஃபைல் என்ன ஆகும்னா இந்த பாத்ல இருக்கிற ஃபைல் ஓபன் பண்ணி ஜென்கின்ஸ்ன்ற ஒரு ஜென்கின்ஸ் போர்ட்ன்ற ஒரு கீக்கு இந்த வேல்யூவை அசைன் பண்ணும். புரியுதா ப்ரோ? அந்த பாத் வந்து முதல்ல எப்படி ப்ரோ வந்துச்சு? அந்த ஜென்கின்ஸ் டவுன்லோட் பண்ணுமே அந்த பாத் அங்கதான் இருக்கும்ன்றீங்களா? ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணாதான் உங்களுக்கு உங்களோட இந்த ஜென்கின்ஸ் ஃபைல் வரும். நீங்க ஆல்ரெடி இந்த மெஷின்ல ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, கரெக்டா? ஆமா ப்ரோ. அதனால இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல நான் வந்து மேல எடுத்து கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியும் இடிசிக்குள்ள சிஸ்கான்ஃபிகுள்ள தான் இந்த ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கான பாத்து அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். ஓகே. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒரு தடவை போய் காமிங்க ப்ரோ. அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்க இருக்கும்? இது வந்து ஆல்ரெடி ஜென்கின்ஸ் பண்ணும்போதே வந்திருக்கும்ன்றீங்களா? இப்போ நீங்களே இது எழுதல, கரெக்ட்டா? இப்போ நம்ம இந்த ஒரு பர்టిక్యులர் மெஷின்ல தான் நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். இந்த மெஷின்ல தான் நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். அப்ப அந்த ஜென்கின்ஸ் எனக்கு இன்ஸ்டால் ஆகும்போதே எனக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எனக்கு ஃபைல் வந்திருக்கும். ஓகே ஓகே. ஆமா. சோ டு யுவர் ரெஃபரன்ஸ் லைக் நான் ரூட் யூசரா வந்து இன்னொரு அடி காட்டுறேன். சோ சிடிக்குள்ள எனக்கு etc ன்னு ஒரு ஃபைல் பாத்துருக்கு. இங்க எனக்கு பாத்தீங்கன்னா sysconfig ன்னு ஒரு ஃபைல் இருக்கும். சோ இந்த sysconfig குள்ள நான் வரேன். இந்த sysconfig குள்ள பாத்தீங்கன்னா like I will be having so many files. சோ அதுல என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் இது ஜென்கின்ஸ். சோ இந்த ஜென்கின்ஸ் ஃபைல்ல தான் நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஃபைலுக்குள்ள தான் இது எந்த போர்ட்ல ரன் பண்ணணும்னு இவங்க பை டிஃபால்ட்டா எழுதி வச்சிருப்பாங்க நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது. சரியா? ஓகே ஓகே. சோ நான் இப்ப லைன் இன் ஃபைல் மாடியூல் யூஸ் பண்ணி இந்த பர்టిక్యులர் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போறேன். ரைட்டா? சோ இப்போ நம்ம பேசணும் இல்லையா, ஒரு போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணா அது ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஐ நீட் டு ரீஸ்டார்ட். கரெக்ட்டா? அதுக்காக நான் இங்க நோட்டிஃபைன்னு ஒரு கீவேர்டை போடுறேன். சோ நோட்டிஃபை கீவேர்ட்ல போட்டு இந்த ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, இதுதான் இம்பார்ட்டன்ட். சோ இப்போ இந்த நோட்டிஃபை கீவேர்டை இங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு எப்போ ட்ரிகர் ஆகும்னா அந்த ஹேண்ட்லெஸ் கீழே இங்க ட்ரிகர் ஆகும். இங்க தெரியுதா ஹேண்ட்லெஸ் எழுதிருக்கேன். அதுக்கு கீழே நான் என்ன பண்ணிருக்கேன், ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ்னு கொடுத்துருக்கேன். சோ அப்போ இந்த நோட்டிஃபை இந்த ஹேண்ட்லரை கால் பண்ணும். சோ இந்த ஹேண்ட்லர் கீழே எனக்கு என்ன இருக்கு, என்னோட ஜென்கின்ஸ் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்றதுக்காக இருக்கு. புரியுதா? அந்த லைன் கீழ தான் அந்த நோட்டிஃபை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கா? நோட்டிஃபை எங்க வேணாலும் இருக்கலாம். நோட்டிஃபை எங்க வேணா இருக்கலாம். இப்போ இந்த நோட்டிஃபை நீங்க இங்க கூட கொடுக்கலாம், எந்த மாடியூல் வேணா கொடுக்கலாம். ஓகே. ஹேண்ட்லெஸ் அது எங்க இருக்குன்னு தேடும். அது எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது நோட்டிஃபைன்றது எப்பவுமே ஹேண்ட்லெஸ் நம்ம கீழே தான் எழுதும். ஓகே சரி. சோ இப்போ என்னோட பிளே புக் கால் ஆக போகுது. இந்த பிளே புக்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிஃபைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா எம் ரெபாசிட்டரி மூலியமா என்னோட ஜென்கின்ஸ்க்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிருக்கேன். அண்ட் என்னோட ஜாவா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். லைன் இன் ஃபைல் மூலியமா நான் என்னோட ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றேன். அண்ட் தென் ஹேண்ட்லெஸ் மூலியமா ரீஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? சோ சின்ஸ் ஆன்சிபிள் ஐடம் போட்டன்றதுனால என்னோட ஃபர்ஸ்ட் 2 பிளாக் கால் ஆகாது. இந்த 2 பர்టిక్యులர் திங்ஸ் மட்டும் எனக்கு கால் ஆகும். கரெக்ட்டா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ இங்க உங்களோட ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன். நான் ரன் பண்ணிட்டு டாஸ்க் சொல்றேன்.
இந்த ஃபைல் ரன் பண்றதுக்கான கமாண்ட் ansible -playbook -i davis.txt என்னோட ஃபைல். ஸோ இப்போ என்னோட பர்டிகுலர் பிளே புக்கு ரன் ஆகி முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த ரன் ஆனதுக்கான ப்ரூஃப் எங்க? ஸோ என்னோட இந்த இடத்துல ஜென்கின்ஸ் போர்ட் 88ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த போர்ட் நம்பர் இப்போ எனக்கு என்ன மாறி இருக்கணும்? 9080 மாறி. ப்ரௌசர்ல ஹிட் பண்ணி பார்க்கும்போது 8019 போட்டா தான் ரன் ஆகும். அது நீங்க தான் பண்ண போறீங்க. அதான் உங்களோட டாஸ்க். சரியா? சோ இப்போ நீங்க உங்களோட போர்ட் நம்பர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த போர்ட் நம்பர் இங்க சேஞ்ச் ஆகி இருக்கணும். சின்ஸ் லைக் நம்ம பிளே புக் ரன் ஆகிருக்கு. அது 1 மினிட்டா சொல்லுங்க ப்ரோ. வாழ்த்துக்கள். ஓகே, என்ன சிடிசி கொடுத்துருக்காங்க? ஓகே சரி ப்ரோ, நான் கிளாஸ் பார்க்க முடிச்சு போட்டா. சரி, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட போர்ட் நம்பர் சேஞ்ச் ஆகி இருக்கு. ஸோ இட் இஸ் 9080. ஸோ இப்போ கோகுல் சொன்னீங்களா 9080 நீங்க ப்ரௌசர் ஹிட் பண்ணி பார்க்கும்போது வந்திருக்காது. பிகாஸ் நீங்க தான் அதை கண்டுபிடிக்க போறீங்க. இங்க வந்து நான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ரீசன் வை இட் இஸ் நாட் கமிங் இன் த ப்ரௌசர். ஸோ இதுக்கு வேரியஸ் ரீசன்ஸா இருக்கலாம். அந்த ரீசன் என்னன்னு நீங்க பார்த்து எனக்கு சொல்ல போறீங்க. யூ ஆர் கோயிங் டு டிக் டவுன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ரிசால்வ் திஸ் ஃபார் மீ. ஆக்சுவலி இது வரும், ஓகே, பட் டியூ டு சம் ரீசன் வரல. இது என்ன ரீசனால இருக்கலாம், பட் இதோட ஹிண்ட் வந்து இது ஒரு போர்ட் இஷ்யூ. சரியா? ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க, சர்வ் பண்ணுங்க, எனக்கு ஃபைனலா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பிளே புக்ல நான் 3 கான்செப்டை பத்தி பேசியிருக்கேன். வேரியபிள், லைன் இன் ஃபைல், ஹேண்ட்லெஸ். ஸோ இங்க நான் உங்களுக்கு வேரியபிள்ஸ்ல நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் நான் ஃப்ரீக்வெண்டா நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவேன். என்ன இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இப்போ நான் வேரியபிளுக்குன்னு ஒரு ரேங்கிங் ஆர்டர் இருக்கு. அந்த ரேங்கிங் ஆர்டர் கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு சினாரியோ மாதிரி கேட்பாங்க. என்ன மாதிரி சினாரியோ கேட்பாங்கன்னா, இப்போ லைக் நான் வந்து போர்ட் நம்பர் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட பிளாக் லெவல்ல நான் வந்துட்டு போர்ட்டை 8081 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா என்னோட கமாண்ட் வழியா என்னோட போர்ட் நம்பரை 8082 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா என்னோட மாடியூலுக்கு நான் வந்துட்டு 8083 கொடுக்குறேன். இந்த 3 போர்ட்டுமே ஜென்கின்ஸோட ஒரே ஒரு வேல்யூ மட்டும் போய் டிஃபைன் பண்ண போகுது. அப்போ 3 போர்ட் நம்பர் இருக்கு. அப்போ ஆன்சிபிள் எதை பிக் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். ஐடியா இருக்கா? சொல்லுங்க. 8082 தான் வந்துட்டு கால் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஏன் சொல்றீங்க? சும்மா அடிச்சு விடுறீங்களா? ஓகே ஓகே ஃபைன். ஸோ 8082 தான் கால் ஆகும். ஏன்னா அதான் அதோட பிரசிடென்ஸ் ஆர்டர். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஸ் அண்ட் இட் இஸ் ஹேவிங் த செகண்ட் ஹையஸ்ட் ரேங்கிங் அண்ட் திஸ் இஸ் த தேர்டு ரேங்கிங். ஸோ இந்த ரேங்கிங் ஆர்டர் என்னன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட இன்டர்வியூக்கு எப்படி கேட்பாங்கன்னா, டைரக்டா கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அவன் அதோட ஆன்சர் என்னன்னா, இதுதான் அந்த ரேங்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கமாண்ட் லைன், அதுக்கப்புறமா உங்களோட ரோல்ஸ்குள்ள கொடுக்குறது, அதுக்கப்புறமா உங்களோட இன்வென்ட்ரி ஃபைல்குள்ள இருக்குது, அதுக்கப்புறமா பிளே புக்ல இருக்கிற வேர்ஸ்.
ஸோ இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஸோ பேசிக்கா இது அவங்க என்ன கேட்பாங்கன்னா கமாண்ட் லைன் கேட்பாங்க, உங்க பிளே புக்ல கேட்பாங்க, அதுக்கப்புறமா பிளாக் லெவல்ல கேட்பாங்க. சரியா? ஸோ இது மட்டும் பார்த்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ இன்டர்வியூ கொஸ்டின். ஏன்னா அதுக்கப்புறமா ஹேண்ட்லெஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா, உங்களோட லைன் ஃபைல் மாடியூல் யூஸ் பண்ணிருக்கீங்களா, அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் லைக் நம்ம ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஸோ ஒன் ஆஃப் ஐசி ஸ்டூடெண்ட் லைக் ஹி காட் அ ஆஃபர் ஃப்ரம் டாடா கம்யூனிகேஷன் இட் சீம்ஸ். சரி, ஸோ யா ஐ ஆம் டன் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஸோ லைக் இன்னும் வந்து ஒரே ஒரு பிளே புக் மட்டும் லைக் ஐ வுட் லைக் டு டேக், பிகாஸ் அது வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு டாஸ்கா கொடுத்த ஒரு பிளே புக்கு. ஐ கேன் டேக் நவ், பட் வேண்டாம். ஸோ லைக் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வி கேன் டேக் தட் பிளே புக். அதோட சேர்ந்து நம்ம ஆன்சிபிளா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சிபிள் ரோல்ஸும் நம்ம பார்க்கலாம், ஆன்சிபிள் வால் டைம் பார்த்து நம்ம நெக்ஸ்ட் செஷனோட we can wrap up Ansible. After Pongal we can start a fresh tool. Okay? நாளைக்கு 7:15 தான் கிளாஸ்ங்களா? Actually 7 o'clock தான் லைக் நான் பிளான் பண்ணேன். லைக் ஒரு சின்ன மீட்டிங் இருந்தது, ஸோ லைக் 7:15 or 15 minutes லைக் I just took time. இல்ல நாளைக்கு 7:15 yeah 7:15 தானே? ஓகே. yeah. நாளைக்கு கிளாஸ் இருக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ, நாளைக்கு ஃப்ரைடேவா? Thursday. Thursdayவா? சரி, நான் அது டைம் ஒன்று செக் பண்ண சொல்லவா? எந்த டைமிங்ல எடுத்திருக்காங்க தெரியல, ஒரே நிமிஷம் இருங்க பாத்துறேன். லிங்க்ல கொடுத்திருப்போமே. நாளைக்கு இருக்குன்னு சார். நாளைக்கு தான் இருக்கு. அதான் இருக்கு. ஆமா ஆமா 12 நாளைக்கு இருக்கு, 12th இருக்கு. ஏன்னா ஃப்ரைடேல இருந்து எல்லாமே லாங் லீவா இருப்பாங்கன்னு யாரோ சொன்னாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரைடே ஊருக்கு போகணும், அதோட சாட்டர்டே சண்டே பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நாளைக்கு கூட முடிச்சுப்போம். இல்ல ஃப்ரைடே எடுத்துக்கலாமா? நாளைக்கு இல்லாம ஃப்ரைடே வச்சுக்கலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? தான் நாளைக்கே வச்சு முடிச்சிடலாம்ல? நாளைக்கே வச்சுக்கலாம். நாளைக்கே வச்சுக்கலாம் ப்ரோ. ஃப்ரைடேல இருந்து வைபா இருப்போம். கரெக்டா? ஓகே. ஷாப்பிங்லாம் போனதெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? முடிச்சோம். ஷாப்பிங்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. கரும்பெல்லாம் வாங்கிட்டீங்களா? கரும்பு கொடுத்துறாங்களா? எங்க வீட்ல வாங்கிட்டு வந்தாங்க, எங்க அம்மா போய் வாங்கிட்டு வச்சிருக்காங்க. சரி சரி கைஸ், நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் செஷன்ல, நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஓகே ப்ரோ. Thank you. So thanks all. Good night. Bye bye. Thank you, bro. Bye. 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 ரெக்கார்டிங் இன்னைக்கு அனுப்புனா நல்லா இருக்கும் ஜி. இன்னைக்கு என்ன நல்லா இருக்குமா? ரெக்கார்டிங் வந்துட்டு நம்ம குணா சார் இல்லாட்டி குணா சார் தான் எடுத்து அனுப்பணும். அவர் எடுத்து அனுப்புறதா பாருங்க, ரெடி நான் அனுப்புறேன். சரியா? நன்றி. பாய்.